ஹே காய்ஸ், ஒரு ஹெல்த்தியான டின்னர் விலாகோட வந்துட்டோங்களா. பாசமா நம்ம பாசக்கார பிள்ளைங்களுக்கு பச்சை பயிறு சட்னி செஞ்சு கொடுத்தா அந்த பச்சை பயிறு சட்னியை பாசக்கார பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு பச்சை பச்சையா திட்டுவாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் சக்சஸ். நம்ம சட்னியில பண்ண ஜிம்மிக்ஸ் வேலை ஒர்க் ஆயிருச்சு. என்னோட ஸ்டைல்லாம் ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியா எண்ணெய், 1/2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரை நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வருங்க. வறுக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 to 7 minutes ஆகும். இப்போ உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப அதே எண்ணெயிலே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பல்லாரி வெங்காயம், அது கூட ஒரு 4-5 பூண்டையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தவொடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்ப அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்சியில வறுத்த காஞ்ச மிளகாவையும் பச்சை பயிரையும் மட்டும் ஒரு ஓட்டு எடுத்துட்டு வந்துட்டு இப்ப வதக்கி வச்ச வெங்காயம் புளி சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் இல்லாம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப தண்ணியை நல்லா சேர்த்துட்டு மிக்சியில ஒரு ஓட்டு எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிட்டான். இவன் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணி மிக்சியை நல்லாவே கழுவி இவன் தலை மேல ஊத்திக்கலாம். எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிர்னால நம்ம தாராளமாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலனா உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூனுக்கு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி இவன் தலை மேல கொட்டி எடுத்தோம்னா மாசா ரெடி ஆயிரும். பாசமா பச்சை பயிர் சட்னியை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்ன, கல்ல அடுப்புல வச்சு தோசையை சுட்டு எடுக்க வேண்டியதுதான். வரகு, குதிரைவாணி எல்லாம் சேர்த்து அரைச்ச மில்லட்ஸ் தோசை. வருஷத்துல 365 நாளும் சலிக்காம தோசை சாப்பிடுவாங்க. நம்ம அந்த தோசை சுட சுட இருக்கணும். தோசை கல்ல இருந்து டைரக்டா வயிற்றுல மட்டுமே போய் லேண்ட் ஆகணும். பிளேட் எல்லாம் சும்மா ஒரு மீடியேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. சட்னி சாம்பார். அன்னையோட டின்னருக்கு சுட சுட மில்லட்ஸ் தோசை ஃபாலோட் பை பச்சை பயிறு சட்னி. தென் மத்தியானம் வச்ச அப்படியே ஒரு முருங்கைக்காய் சாம்பார். அவங்க கூட அப்படியே ரீசெண்டா வீடியோல போட்ட கொள்ளு பொடி 25,000 வியூஸ் ஓடி இருக்கு. 4-5 பேர் ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்டாஃப்க்கு குழந்தை பிறந்திருக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சா ரசகுல்லாவோட அன்னைய ஹெல்த்தி டின்னர் மெனுவை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நன்றி.